என் உயிரும் போற்றினே. அறையிரும் கழல் அவர் காணும் அறையிரும் கடல் அவர் காணும் ஆசையால் நிறையிரும் பல்பகல் நிருதர் நீள் நகர் சிறை இருந்தேனை அப்புனிதன் தீண்டுமோ. இந்த பாடல்ல இருந்து சீதை தான் உயிரோடுவதற்கான காரணங்களை கற்பித்துக் கொள்கிறார். இந்த பாடல் வந்து ஆரம்பிக்கிறது. பொறையிருந்த ஆற்றி என் உயிரும் போற்றினேன். அறையிரும் கழலவர் காணும் ஆசையால் அறையிரும் கழலவர் காணும் ஆசையால் பொறையிருந்த ஆற்றி என் உயிரும் போற்றினேன். நிறை இரும் பல்பகல் நிருதர் நீள் நகர் சிறை இருந்தேனை அப்புனிதன் தீண்டுமோ. ராமனை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் என்னுடைய இத்தனை துன்பத்தையும் பொறை இருந்து ஆற்றி தாங்கிக் கொண்டு பொறுமையாக தாங்கிக் கொண்டு என் உயிரையும் போட்டு வைத்திருந்தேன். ஏன் ராமனை பார்க்க வேண்டும் என்ற அறையிலும் கழலவன் காணும் ஆசை அவனை காணுகின்ற ஆசையால் என் உயிரை போட்டு வைத்திருந்தேன். நீ பல காலம் நிறை இரும் பல் பகல் பல காலத்து பற்ப காலம் நிருதர் நீள் நகர் சிறை இருந்தேன். ராட்சசர்களுடைய பெரிய நகரத்தில சிறை இருந்தவன் என்கின்ற காரணத்தினாலே அந்த புனிதன் என்னை தொடுவானா? இனிமேல் புனிதன் என்னை ஏற்றுக்கொள்வானா? என்ன கைவிட்டு விட மாட்டானா? இப்ப இருந்து ஒரு காரணமா பில்ட் பண்றான். உன்னினர் பிறர் என உணர்ந்தும் உய்ந்து அவர் சொன்னன செவியில் தூங்கவும் மண் உயிர் காத்து இருங்காலம் வைகினேன். எண்ணின் பேர் அரக்கியர் யாண்டையார்களோ. உன்னின் பிறர் என உணர்ந்தும் உன்னினர் பிறர் என உணர்ந்தும் உய்ந்து அவர் சொன்னன செவியில் தூங்கவும் மண் உயிர் காத்து இருங்காலம் வைகினேன். என்ன பேரு அரக்கியர் யாண்டையார்? என்னை வந்து என்னவா எவ்வளவு இழிவாக நினைத்திருக்கிறார்கள் இந்த அரக்கியர்கள் என்பதை கேட்டு அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் என் காதிலே வந்து தங்கியும் சொன்ன செவியில் தூங்கும் செவியிலே வந்து தங்கி இருக்கவும் மண்ணுயிர் காத்து இருங்காலம் வைக்கிறேன். இவ்வளவு காலம் என்னுடைய உயிரை காத்து வைத்திருந்தேன். என்னை விட பெரிய அரக்கி யாராலும் இருக்க முடியுமா? என்னை விட பெரிய அரக்கி யாராலும் இருக்க முடியுமா? நான் இவ்வளவு இரும்பு மனம் படைத்தவளாக இருந்ததால்தான் இவ்வளவு நாள் உயிர் காத்திருந்தேன். சொல் பிரியா பழி சுமந்து தூங்குவேன். நல் பிறப்பு உடைமையும் நானும் நன்றரோ. கற்புடை மடந்தையர் கதையுள்ளோர்கள் தாம் இல் பிறந்து உய்ந்தவர் யாவர் யானலால். என்னில் யாவரே என்னில் யாவரே யாவர் யானலால் ரெண்டு பாடம் இருக்கு. சொல் பிரியா பழி சுமந்து தூங்குவேன். நல் பிறப்பு உடைமையும் நானும் நன்றர். கற்புடை மடந்தையர் கதையுள்ளவர்கள் தான் இல் பிரிந்து உய்ந்தவர் யாவர் யானலால் அல்லது எண்ணில் யாவர் ரெண்டும் ஒரே பொருள். முந்தையிலிருந்து விலகாத பழியிலிருந்து விலகாத பிறர் தூக்குதலிருந்து விலகாத பழியை சுமந்து வாழ்கின்றேன். என்ன அருமையான நற்குறிப்பில பிறந்த என்ன எவ்வளவு நானுடையவளாக இருந்த என்ன பிரமாதம் நன்று அறம் என்ன பிரமாதமா இருந்தேன். இத்தனை நாளைக்கு கதையுள்ளவர்கள் தான் வரலாற்றிலே இதுவரைக்கும் சொல்லப்படுகின்ற கதைகளிலே வரலாற்றிலே கற்புடை கற்புடைய பெண்கள் இல் பிரிந்து கணவனை பிரிந்து இப்படி வேறு ஒரு இடத்துல அகப்பட்டு கொண்டு வாழ்ந்தவர்கள் கதையிலேயான யாரையும் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலே யாருமே இருக்கிற மாதிரி தெரியும். கூட யாவர் யானலா என்னில் யாவர் பிறர்மனை எய்திய பெண்ணை பேணுதல். இதுல நற்பிறப்பு உடைமை அப்படின்றதுக்கு ஒரு நல்ல விளக்கம். சீதை வந்து ஒரு கர்ப்பத்துல தங்கி பிறக்கல இல்லையா, பூமியில இருந்து பிறந்தான். சோ பூமியுடைய திருமகளாக நிலத்திலிருந்தே வந்து உதித்தது. அதனால அது நற்பிறப்பு உடைமை.
உரையில சொல்லிட்டாங்க. பிறர்மனை எய்திய பெண்ணை பேணுதல் திறன் அல்லது என்று உயிர்க்கு இறைவன் தீர்ந்தான். முடிச்சுட்டா. புறநலர் அவன் உரை போது போக்கி யான் அறநலது இயற்றி வேறு என் கொண்டு ஆற்றுகேன். பிறர்மனை எய்திய பெண்ணை பேணுதல் திறன் அல்லது என்று உயிர்க்கு இறைவன் தீர்ந்தன். தீர்மானமே பண்ணிட்டார். உயிர்க்கு இறைவன் தீர்ந்தன். புறன் அலர் புறன் அலர் அலர் தூற்றுது. அலர் அவன் உர புறன் அலர் அலர்னா தூற்றுதல் அர்த்தம். அலர் தூற்றுதல் அலர் அறிவுறுத்தல் திருக்குறள். அலர்னா தூற்றுதல் அர்த்தம். அலர் மற்ற அதாவது மற்ற இன்னொருவனுடைய மனையிலே புகுந்தவளாகிய இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வது தகாது என்று ராமன் என்னை கைவிட்டு விட்டான். அது மட்டும் இல்லாம ராமனுக்கு பழி வந்து சேரும். இவனுடைய மனையை இன்னொருடைய மனைகளை வச்சித்தவள் அப்படிங்கிற பழி வந்து சேரும். அவர்கள் அலர் தூற்ற புறன் அலர் அவன் உற அவனுக்கு பழி வந்து சேர, மற்றவருடைய பழி வந்து அவனுக்கு வந்து சேர போது போக்கி யான் அரண் அளவு ஏற்றி இவ்வளவு காலத்தையும் சும்மா கழித்து பொழுதுபோக்கி நான் அரண் அளவு ஏற்றி அரணுக்கு ஒவ்வாத செயல்களை ஏற்றிக்கொண்டு வேறு என் கொண்டு ஆற்றுகிறேன். வேற என்னத்தை செஞ்சு நான் சரி கட்டுவேன், சரி செய்வேன், எல்லாவற்றையும் சமன் செய்வேன். எப்பொழுது இப்பெரும் பழியும் எய்தினேன் அப்பொழுதே உயிர் துறக்கும் ஆணையே ஒப்பரும் பெரு மறு உலகம் போத யான் துப்பு அழிந்து உய்வது துறக்கம் துண்ணவோ. எப்பொழுது பெரும் பழியை எய்தினேன் அப்பொழுதே உயிர் துறக்கும் ஆணையே. ஒப்பு அரும் பெரு மறு உலகம் ஓத யான் துப்பு அழிந்து உய்வது துறக்கம் துண்ணவோ. எப்பொழுது இப்பெரும் பழியை எய்தினேன், எப்போ எனக்கு இந்த பழி வந்து சேர்ந்ததோ அப்பொழுதே உயிர் துறக்கும் ஆணையே. அதாவது ராமனே எனக்கு ஆணை கொடுத்த மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். பை ஆர்டர் ஐ ஷுட் ஹேவ் என்னோட உயிரை நான் விட்டுருக்கணும். என்ன இந்த உயிரை விட்டுருக்கணும். அப்போ அந்த எந்த நிமிஷம் இந்த பழி எழுதியதோ அந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருக்கணும். முறைமை அப்படின்ட்டு ஒரு பொருள் சொல்றாங்க. ஆணை ஆணை சக்கரம் வந்து அது ஒரு மரபு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு மரபை உடையவன். அதாவது பழி விட்டுன அதாவது அது என்ன மயிர் நீப்பி கவரிமானா உயிர் நீப்பர் மானம் வரி அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நான் அப்போ உயிர் விட்டுருக்கணும். உயிர் விடல. ஒப்பு அரும் பெரும் மறு உலகம் போத பெரிய பழியை உலகம் சொல்ல நான் துப்பு அழிந்து உய்வது பெருமை அழிய வாழ்வது துறக்கம் துண்ணவும். சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்காகவா? சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்து இவ்வளவு தூரம் உயிரை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஸோ நான் வந்து துப்பு இல்லைன்னு சொல்றது இந்த அர்த்தம் தான். இல்ல துப்புனா வேற பொருள் இருக்குல்ல. துப்பழி வஞ்சியை துப்புங்கிறதுக்கு அர்த்தம் இந்த அந்த பொருள் துப்பாக்கு துப்பாக்கி துப்பாய அது துய்த்தல். இல்ல இந்த பெருமைங்கிற அர்த்தம் பொருத்தமா பெருமைங்கிற துப்பு இல்ல அப்படின்னா பெருமை அந்த செய்யறதுக்குரிய அந்த தகுதி அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இப்ப நான் படிக்கிறேன். ஆமா. அன்பழி சிந்தையர் ஆய ஆடவர் வன்பழி சுமக்கினும் சுமக்க மற்றையான் துன்பழி பெரும்புகள் குலத்துள் தோன்றினேன் என்பழி துடைப்பவர் என்னின் யாவரே. அன்பு அழி சிந்தையர் ஆய ஆடவர் வன் பழி சுமக்கினும் சுமக்க வால் உயர் துன்பு அழி பெரும்புகள் குலத்துள் தோன்றினேன் என் பழி துடைப்பவர் என்னின் யாவரே அப்படிங்கிற. அன்பு அழி சிந்தையராய ஆடவர் அன்பை முற்றிலும் அழித்துவிட்ட மனத்தை கொண்ட அந்த ஆடவர்கள். இந்த இடத்துல ஆடவர்னு பன்மையில் இருக்கிறதுனால ராம லட்சுமணர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். என்னிடத்திலே உள்ள அன்பை அழித்து விட்ட மனத்திலிருந்து அழித்து விட்ட அந்த ராம லட்சுமணர்கள்
வன் பழி சுமக்கினும் சுமக்க. அவர்கள் பெரிய பழியை ஏற்றுக்கொண்டாலும் சுமக்கட்டும். அவர்கள் அந்த பெரிய பழி வந்தாலும் வரட்டும், அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. மற்ற யான், ஆனால் நான் துன்ப அழி பெரும்புகள் குலத்துள் தோன்றினேன். துன்பத்தை அழிக்கக்கூடிய பெரிய, எல்லாருடைய துன்பத்தையும் அழிக்கக்கூடிய, இல்ல துன்பமே இல்லாத அப்படின்னு அர்த்தம். துன்பம் என்பது என்றால் என்னவென்றே தெரியாத பெரும் புகழ் குலத்தில் தோன்றினேன், பெரிய புகழுடைய குலத்துல தோன்றினேன். என் பழி துடைப்பவர் என்னின் யாவர். என்னுடைய எனக்கு உண்டாகி இருக்கின்ற இந்த பழி, அரக்கனுடைய சிறையில இருக்கிறேன் என்று எனக்கு உண்டான பழியை துடைப்பவர்கள் என்னின் யாவரே, என்னை தவிர வேறு யாரு. நான் உயிரை விட்டுட்டேன்னா என்னை காப்பாத்தல அப்படிங்கிற பழி அவனுக்கு வந்து சேரும். ஒருவேளை அப்படி வந்து வந்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு இப்படி ஒரு பழி வந்திருக்கு, இதை யார் அவ கேட்க போற இந்த கேள்வி எல்லாம், இந்த கேள்விகள் எல்லாம் அவளை நோக்கி அக்னி பிரவேச காட்சியில கேட்கப்படுகின்றன. அதெல்லாம் கேட்பாங்க. யாருடைய கற்பினை எப்படி வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி என் மஞ்சனை வைது பின் வழிகொள்வாய் என நஞ்சனையான் அகம் புகுந்த நங்கையான் உயிஞ்சன் இருத்தலும் உலகம் கொள்ளுமோ. வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி என் மஞ்சனை வைது பின் வழிகொள்வாய் என நஞ்சு அணையான் அகம் புகுந்த நங்கை யான் உயிஞ்சனன் இருத்தலும் உலகம் கொள்ளுமோ. வஞ்சனை மானின் பின், அந்த மாயமானுக்கு பின்னாடி மண்ணை போக்கி என் மன்னனை, என் நாயகனாகிய ராமனை அனுப்பிவிட்டு என் மஞ்சனை வைது, மஞ்சள் மச்சினன் அர்த்தம். என் மஞ்சனை வைது, என்னுடைய மைத்துனனையும் வைது விட்டு பின் வழிகொள்வாய் என ராமபிரானுக்கு பின் அந்த வழியிலேயே போ என்று சொல்லிவிட்டு நஞ்சு அணையார் அகம், அதன் காரணமாக இந்த நஞ்சு போன்ற இந்த அரக்கனுடைய அகத்திலே புகுந்த நங்கையான், சிறையிலே புகுந்த நான் உயிஞ்சனன் இருத்தல் பிழைத்திருப்பதையும், இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் உயிஞ்சனன் பிழைத்து நான் வாழ்வதையும் உலகம் கொள்ளுமோ. உலகத்தார் உடன்படுவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? அர்த்தத்தையும் கொள்ளலாம். முதல் லைன்ல வந்து வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி, மன்னனை போக்கி. இல்ல மஞ்சள்னா புதல்வன் பாருங்க, கிளியரா கொடுத்துருக்காங்க. மஞ்சனை என்றது அன்பு பற்றிய மைத்துனனை, மஞ்சன் என்றது அன்பு பற்றிய மரபு வழு அமைதி, சீதையை தாயாக லக்ஷ்மணன் கருதுவதனால் கூறியதன்மாம். அது உரையில அப்ப வேற இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம்ல. மஞ்சள்னா புதல்வன் தான், மகன் தான், மைந்தன் அப்படிங்கிறது ஒரு திரிவு தான் மஞ்சள். ஐந்து வந்து அஞ்சு அதே மைந்தன் வந்து மஞ்சள் மகன்கிற அர்த்தம் தான், ஒரு அன்பின் காரணமாக. வள்ளியல் மரதம் வடுவில் தீர்ப்பவர் வெல்லினும் வெல்க போர் விழிந்து வீடுக இல்லியல் அறத்தை யான் இறந்து வாழ்ந்தபின் சொல்லிய என்பழி அவரை சுற்றுமோ. வள்ளியல் மறவர் தம் வடுவின் தீர்ப்பவர் வெல்லினும் வெல்க போர் விழிந்து வீடுக இயல் அறத்தை யான் இறந்து வாழ்ந்தபின் சொல்லிய என் பழி அவரை சுற்றுமோ. வலிமை பொருந்திய வீரர்கள் வள்ளியல் மறவர் தம் வடுவின் தீர்ப்பவர், அதாவது வடுனா பழி, இடத்துல சீதையை கவர்ந்தவரை நாம் தோற்கடிக்கவில்லை என்ற பழியில் இருந்து நீங்குபவராக வெல்லினும் போர் வெல்லினும் வெல்க, அந்த போர் அவங்க அந்த போரை செஞ்சு அந்த போர்ல ஜெயிச்சுக்கட்டும், போர் வெல்லினும் வெல்க விழுந்து வீடுங்க, அல்லது அந்த போர்ல அவங்க தோத்து போய் அழிந்து போகட்டும், இறந்து போனாலும் போகட்டும். இல்லியல் அறத்தை யான் இறந்து வாழ்ந்தது, இல்வாழ்க்கைக்குரிய தர்மத்தை இறந்து, அது கடந்து பிறழ்ந்து, அதன் பிறகு நான் வாழ்ந்த பின் சொல்லிய என் பழி, உலகத்தால் சொல்லுகின்ற என் மீதுள்ள பழி அவரை சுற்றுமோ.
அவரையா சுற்ற போகிறது? சுற்றாது, என்னைத்தான் சுற்றும். ஓகாரத்துக்கு உரிய துணி பொருளை மாற்ற இந்த பொருள் மாறிக்கொண்டே போகும். சொல்லிய என் வழி அவரை சுற்றுமோ, அவரையும் போய் சுற்றுமோ அப்படிங்கிற ஒரு அந்த ஓகாரத்துக்குரிய துணி பொருளை நீங்க மாத்த அந்த பொருள் மாறிக்கொண்டே போகும். அவரை சுற்றுமோ, அவருக்கும் போய் சேர்ந்துருமோ, அவரை சுற்றுமோ, அவருக்கு ஒண்ணும் சுத்தாது. நீங்க எப்படி வேணா சொல்லலாம். இது வந்து அந்த இதுல கதாகால சேமர்கள் சொல்லக்கூடிய ஒரு இது உண்டு. பரதன் அப்படியே வரான், இது குகப்படல காட்சி. அவன்கிட்ட இந்த மாதிரி ராமன் இங்க படுத்து தூங்கினான், லக்ஷ்மணன் இங்க தூங்கினான், இப்படிலாம் கேட்கறான். கேட்டே வரும்போது லக்ஷ்மணன் எங்க தூங்கினான் அப்படின்னு பரதன் கேட்கறான். அதை குகன் திருப்பி கேட்கறான், லக்ஷ்மணன் எங்க தூங்கினான்? இந்த இடத்துல நீங்க செகண்ட் சொல்றதுதான் ரெண்டாவது முதல் இது ஆற்றாம ரெண்டாவது ஆல் இம்போர்ட்ஸ். ஆமா, ஏன்னா இப்ப இதுக்கு முந்தின வந்த பாடல்கள் எல்லாம் அவருக்கு என்ன ஆகட்டும், என்னுடைய பழி அப்படின்னே சொல்லி வராங்க. ஆனா அது சீதையுடைய கேரக்டருக்கு பொருந்தல இல்ல. சீதை அப்படி நினைக்கக்கூடாது. அவன் போட்டோம் என்னுடைய பழி அப்படி வரக்கூடாது. சோ அப்பதான் இவர் சொல்ற பொருள் வருது, நான் அப்படி இறந்து போய் விட்டா கூட அந்த பழியும் அவர் மேலேயே சுற்றுவோம். நம்ம அவ்வளவு பெரிய பிக்சரா பார்த்தா, பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டுல இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் சொல்லுது வேற வேற எமோஷன் தானே. ஒவ்வொரு பாட்டுலயும் வேற வேற எமோஷன் இருக்கும். அது நல்ல பொருள் இல்ல. அதனால ஒரு சுற்றுமோ அப்படிங்கிற அந்த ஓகாரத்துக்கு உள்ள பொருளை துணி பொருளை எடுத்தோம்னா அதான் அந்த இலக்கணத்தினுடைய வருந்தலின் மான இல்ல 5 பாட்டு ஆயிடுச்சா? இல்ல நான் படிச்சிட்டேன். ரெண்டு இருக்கு. வருந்தலின் மானம் மா அணைய மாட்சியர் பெருந்தவம் அடந்தையர் முன்பு பேதையே கருந்தனி முகிலினை பிரிந்து கல்வரூர் இருந்தவள் இவள் என ஏச நிற்பேனும். வருந்தலில் மானம் மா அணைய மாட்சியர் பெரும் தவம் அடந்தையர் முன்பு பேதையே கருந்தனி முகிலினை பிரிந்து கல்வரூர் இருந்தவள் இவள் என ஏச நிற்பேனும். வருந்தல் இல் மானம், அதாவது மா அணைய மாட்சியர், வருந்தலில் மானம், அதாவது மானத்திற்கு ஒரு அவமானம் நேருமானால், மானத்திற்கு இழப்பு நேருமானால் மா அணைய மாட்சியர், மானை போன்று உயிர் விடக்கூடிய மானைய கவரிமா. உண்மையில இந்த கவரி மான் அல்லது கவரி மா மானைய மாட்சியர் கவரி கவரிமாங்கிறது யாக். அது அந்த மானுடைய வால்ல செஞ்சது அந்த மானுடைய தான் கவரி. அதனாலதான் அந்த கவரி இரட்டுதல் அப்படின்னு சொல்றது. ஓ கவரி, கவரி வீசுறதுன்னு சொல்றது. அதுக்கு மயிர் தொகுதி ஜாதி. அந்த இதுக்கு நீங்க மயிர் மகிழ்ச்சிட்டா அந்த பனி இடத்துல அது வாழ முடியாது. ஓஹோ, அதான் ரீசன். ஓகே ஓகே, சிம்பிள். அது சிம்பிளா இருக்கு. மா அந்த கவரி மாவை போன்ற பெருமை கொண்ட பெருந்தவமடந்தையர் முன்பு, பெரிய தபஸ்வினிகளான அந்த பெண்களுக்கு முன்பு பேதையே, பேதை பெண்ணாகிய நான் கரும் தனி முகில், கருமேகம் போன்ற அந்த ராமனை பிரிந்து கல்வரூர் இருந்தவள். இவளை வந்து ஒரு கிட்னாப்டு உமன். அவளை திருடி சென்ற கல்வர்களுடைய மாய செய்கைகளுடைய அரக்கர்களது ஊரில் இருந்தவள் இவள் என ஏச நிற்பேனும். எந்த அளவுக்கு ஒரு ஆற்றாமையோட எண்ணி பார்க்கறாங்க. இது தனிங்கிறது தனக்கு ஈக்குவலா யாரையும் சொல்ல முடியாதபடி தனி பிரிக்கிறது. லோன்லி அட் தி டாப்ங்கறாங்க. அந்த மாதிரி தனி இந்த வரி கல்வரூர் இருந்தவள் மாதிரி ரொம்ப கல்வரூர் இருந்தவள் இவள் அப்படின்னு பார்த்தவங்களா சுட்டி காட்டுறதை பாருங்க, நினைச்சு பாருங்க. திடீர்னு இல்ல கல்வரூர் அப்படின்ற ஃப்ரேஸே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பெங்களூர்ல பல ஏரியாஸ் அப்படி ஆயிடுச்சு, ஏகப்பட்ட திருட்டு நடக்குது. அற்புதன் அரக்கந்தம் வருக்கம் மாசார விற்பனை கொண்டு அரும் சிலையின் மீட்டனால் இற்புகத்தக்கலை எண்ணின் யானுடைய கற்பினை எப்படி சிதைத்து காட்டினேன். அற்புதன் அற்புதன்
அரக்கரம் வருக்கம் ஆசு அற வில் பணி கொண்டு அருஞ்சிறையின் மீட்ட நாள் இல் புகழ் தக்கனை என்னில் யானுடைய கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுவேன். இப்போ வந்து எழுதி காட்டு. திருப்பி இழத்துக்கிற சமயம் அற்புதன் அற்புதனாகிய ராமபிரான் அற்புதன் அற்புதனே அறியுந்தன் சிற்பதம் ஒப்புதோர் வைக்கொண்டு சென்றான். எங்க படிச்சது ஞாபகம் இருக்கா? கையடை படலத்துல வாமனாவதாரத்துல வரும்போது அந்த வரி வரும். அற்புதன் அரக்ககம் வருக்கம் ஆசு அரக்கனுடைய வர்க்கம், வர்க்கம்னா வர்க்கம், அரக்கங்களுடைய வர்க்கத்தோட அரக்கர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் ஆசு அற அடியோடு ஒழியும்படி வில் பணி கொண்டு தன்னுடைய வில்லினுடைய ஆற்றலாக வில் பணி கொண்டு அருஞ்சிறையின் மீட்ட நாள். இப்ப அதை பாஸ்ட்ல சொல்லிட்டா ஏற்கனவே மீட்க போகிறான் உறுதியாயிடுது. மீட்கும் நாள் இல்ல, அருஞ்சிறையின் மீட்ட நாள். அவன் என்னை அந்த சிறையிலிருந்து மீட்ட நாளிலே வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இல் புகத்தக்கலை நீ இல்லறத்திற்கு ஏற்றவள் அல்ல, இல்லறத்திற்கு புக வீட்டிற்கு வர தகுதியானவள் அல்ல என்று சொன்னால் அப்பொழுது யானுடைய கற்பினை நான் எனது உடைமையாக கொண்டுள்ள கற்பு யானுடைய கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுவேன். எந்த விதமா நான் நிரூபிச்சு காட்ட முடியும்? அந்த காலமெல்லாம் எனக்கு வரணுமா? அப்படியே முதல்ல அவன் வருவானோ, மீட்பானோ, போர்ல ஜெயிப்பானோ, இதெல்லாம் ஒரு திங்கிங். அதுக்கப்புறம் சரி அவன் வந்து மீட்டு போர்ல ஜெயிச்சு என்னை கொண்டு போய் அந்த நேரத்துல இப்படி சொன்னாங்க, என்னுடைய கற்பனை எப்படி நிரூபித்துக்காங்க? ஆதலான் இரத்தலே அறத்தின் நாரணா சாதல்கா பருவமென் தவத்தின் சாம்பினார் இதலால் தினமும் வேறு இல்லை என்றொரு போதுலா மாதவி புதும்பர் எய்தினாள். ஆதலான் இரத்தலே அறத்தின் ஆறு என சாதல் காப்பவரும் என் தவத்தின் சாம்பினார் இதலாது இடமும் வேறு இல்லை என்று ஒரு போது உலாம் மாதவி புதும்பர் எழுதினார். மாதவி பந்தலுக்கு போய் மல்லிகை பந்தல்னு சொல்றவர்களும் உண்டு, மாதவி குறுக்கத்தி அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. பொருள் சொல்லும்போது ஆதலால் நான் இறப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. ஆனா அதே சமயத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, என் தவத்தின் என் நல்ல காலத்தினால சாதல் காப்பவர் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முயன்றால் அதை தடுப்பதற்காக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கு. அந்த கூட்டமும் இப்ப நல்லது தூங்கிடுச்சு. என் தவத்தின் சாமி என் தவத்தின் சாமியா என் நல்ல காலம் இவரெல்லாம் தூங்கிட்டாங்க. அங்க காரியம் செஞ்சவர் வேற ஒரு ஆளு, அவர் பாவம் புழைக்க வைக்கிறதுக்காக செஞ்சாரு. அப்படியே பார்த்தாலும் சாதல் காப்பதுக்கு அவர் இருக்காரு. அது இல்ல, என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் ஏற்படுத்தி அதை எப்படியெல்லாம் கொண்டு வந்து மாருதிக்கு எப்படியெல்லாம் நெருக்கடியெல்லாம் உண்டு பண்ணி அதெல்லாம் பார்க்க இந்த வரி சொல்லாச்சு பாருங்க. சாதல் காப்பவரும் தற்கொலைக்கு எதிராக கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு சாதல் காப்பவர் என் தவத்தின் சாமியா என் நல்ல காலத்தினால அவங்க வந்து நான் இறப்பதை தடுப்பவர்களும் தூங்கினாங்க. இது அதாவது வேறு இடமும் இல்லை, இதை தவிர வேற சமயம் இல்லை, வேற இடுக்கு கிடைக்காது. Situation, time, this is time, not place. என்று ஒரு போது உலாம் மலர்களை பெற்ற போது உலாம் மாதவி பொதும்பர் எழுதினார். குறுக்கத்தி சோலை பந்தலை சென்று அடைந்தார். அங்க போய் தன் கூந்தலால் தூக்கு முடித்து போடுவதாக இருந்தால் வால்மீகி சொல்றது. வால்மீகி தன்னுடைய இது பிரகாரம் அங்க கயிறு கூட கிடையாது. இவளுக்கு கயிறு யார் கயிறு கொடுத்தாங்க? கூந்தலால் தூக்கு முடித்து கொள்வதாக இருந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்றது. சுபா மரத்தை அது என்ன மரம் தெரியும்? இது வேற நாட் திஸ்
இது சும்மா வேற ஏதோ இது ஒரு ஃபாரின் மரமா தான் இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல இல்ல இத பத்தி நான் குவாலியா இருக்கியா நான் வந்து ஹிந்தியில அசோக மரத்துலயே 2 விதம் இருக்கு. இப்படி போறது ஒண்ணு இருக்கு, சாதாரண வளரக்கூடிய மரம் இருக்குது. இது பெங்களூர்ல இருக்கு. அப்படியா? இது நான் ஹிந்தியில படிக்கும்போது அசோக் கே ஃபூல் அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரை இருந்தது, பெரிய ஆய்வு கட்டுரை. அப்போ விஷால்லையோ பிரவீன்லையோ இதெல்லாம் ரொம்ப சின்சியரா படிச்சிருந்தா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதுல அசோகம்னு சொல்லப்படுற மரம் எது அப்படின்ட்டு அதை தேடி நாயா பேயா அலைஞ்சது பத்தி எல்லாம் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி கடைசியில அந்த மரம் வந்து இப்ப அது எக்ஸ்டிங்ட் ஆயிடுது. அதுக்கு சொல்லப்படுற லட்சணங்கள் எல்லாம் பார்த்தா அந்த மரமே அப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லா தெரியல. காளிதாசனுடைய இதுலெல்லாம் கன்னி பெண்கள்லாம் வந்து அதை எட்டி உதைச்சா பூக்கும் அப்படின்ட்டு. அந்த பேர் கூட நல்ல பேர் உண்டு. இது வந்து அசோகனுடைய டக்குனு ஞாபகம் காப்பர் லைக் அந்த தழும்பு வந்து காப்பர் கலர்மாங்க. அது வந்து இந்த மரத்துல இருக்கு. பூக்கலை வசந்த காலம் வரல அப்படின்னா இளம் பெண்கள் எல்லாம் அவங்களுடைய காலால எட்டி உதைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அன்போட பிரேமையோட அதோட எல்லாம் ரிலேட்டட் மரம் அது. அப்புறம் இவருடைய மன்மதனுடைய வானத்துல ஒண்ணு அசோக மலை 5 பூக்கள்ல. பட் அந்த சால்ட் ஃபேஸ் கூட எடுத்துனால ரயில்வே ஸ்லீப்பர்ல தெரியல நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. அதாவது அவர் கடைசியா அது அவ்வளவு சீக்கிரமா நம்ம முடிவு பண்ண முடியாது. அவருடைய கன்க்ளூஷன் என்னன்னா மண்டே பிச்சு இந்த மரம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. இல்ல இப்ப இருக்கிற இப்ப நாம பார்க்கிற சொல்ல மாட்டேன். இல்ல ஆமா அது மட்டும் அது அவ்வளவு நம்மளால சொல்ல முடியாது. கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் துணுக்கம் மெய் தீண்ட கூசுவான் அண்டநாயகன் அவள் தூதன் யாரா தொண்டை வாய வீரனை தொழுது தோன்றினான். கண்டனன் அனுமனும் கருத்து வேண்டினான் கொண்டனன் துணுக்கம் மெய் தீண்ட கூசுவான். அனுமனுடைய பிடிக்காமென்ட்னு சொல்லுவாங்க. அனுமன் பார்த்தான், அவளுடைய கருத்து என்ன என்பதை அறிந்து கொண்டான். தற்கொலைக்கு முயல்கிறாள் அப்படிங்கறத புரிந்து கொண்டான். பாக்கி யாரும் இருந்தா நேரம் போய் கையை பிடிச்சிடலாம், கையை பிடிச்சு நிறுத்திடலாம். மெய் தீண்ட கூசுவான் முடியாது, கையை பிடிச்சு நிறுத்திடலாம், அது முடியாதுங்க. என்ன பண்ணலாம்? how to express, how to stop. என்ன சிக்கல் பாருங்க. கொண்டனன் துணுக்கம் மெய் தீண்ட கூசுவான். அவளை போய் தொட முடியாது, தொடாமல் நிறுத்த முடியாது. அண்ட நாயகன் தூதன் யான் என கைகூப்பி கொண்டான். பாடி லாங்குவேஜ் கைகூப்பி கொண்டான். அண்ட நாயகன் தூதன் யான், ராமன் அனுப்பிய தூதன் என்று சொல்லிய ராமநாமம் சொல்லியவாறு அவள் எதிரே தோன்றினான். தொண்டைவாய் வயலை தொழுது தோன்றினான். அந்த தொழுது தோன்றினான் நிறுத்து. அது நிறுத்து. தொண்டைவாய் வயல் எந்தது? கோவில் பழம் போன்ற உதடுக்குள்ள மை. அதான் ரொம்ப தொண்டைவாய் கேகேன் தொண்டைவாய் வயல் மேலே அண்டத்தின் தேவர்களுடைய இது வால்மீகியில வந்து ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிப்பாரு அந்த மரக்கிளையில உட்காந்துட்டு. அப்படிதான் வருது. சொன்ன உடனே நேரம் வரவே மாட்டாரு. உடனே எங்க இருந்து ஒரு குரல் கேட்கிறது ராமன். அதுவும் எந்த பாஷையில சொல்றது அப்படின்னு யோசிச்சு சம்ஸ்கிருதத்துல சொன்னாங்க. அது ராவணன் சொல்லி சந்தேகிப்பான் அப்படின்னு சொல்லி எங்கேயோ விதலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங்ல பேசுறார். அதாவது ஒரு ஃபோக் இதுல பெண்களுக்கு எல்லாம் கூட புரியுற மாதிரியான ஒரு பாஷையில சொன்னாருன்னெல்லாம் வரும். ஒரு போஜ்பூரி அந்த காலத்துல வால்மீகியில அப்படி இல்ல. பட் அதாவது அவளுக்கு எந்த பாஷை புரியணும்னு கருதி அவளுக்கு புரியக்கூடிய பாஷையில சொன்னார் அப்படின்னு வருது. அதாவது இந்த மாதிரி இதை விரிச்சு சொல்லுவாங்க. ஆனா காளிதாசனுக்கு ரொம்ப கிளியராகவே வருது. வந்து சகுந்தல பேசுற டயலாக் எல்லாமே பிராகிருதத்துல இருக்கு, இதுல இருக்கு. ஒரு மாதிரி ஆர்ஏன்னு இருக்காது, ஐயே அப்படின்னு இருக்கும், ஐயேன்னு இருக்கும், ஆர்ஏ கிடையாது. இந்த மாதிரி அந்த பிரலாம் வரவே வராது, பிய அப்படின்லாம் வரும். அது சாகுந்தலம் எடிஷன்ல எல்லாம் அது அப்படி அவ போட்டுட்டு பிராக்கெட்ல சம்ஸ்கிருதத்துல அதையும் கொடுத்துருக்கோம். அது எப்படி அப்படி அது அந்த இது வட்டார வழக்கு நாவல்கள்ல அடிக்குறிப்புல வந்து அத இல்ல இதுல மத்த விலாச பிரகசனத்துல ஃபுல்லா அந்த மாதிரி வரும். அதுல வர அந்த
காபாலிகனுடைய மனைவி. அவ வந்து அவ காபாலிகி வேற, சாதாரண பெண் கூட கிடையாது. அவளுடைய பாஷை ரொம்பவே கொச்சையா இருக்கும். அடைந்தனன் அடியனன் ராமன் நாணையால் குடைந்துல அனைத்தையும் நாடும் கொட்பினால் விடைந்தவர் உழப்பினர் தவத்தையும் ஏவலால் மடந்தனின் சேவடி வந்து நோக்கினேன். அடைந்தனன் அடியன் ராமநாடையா குடைந்து உலக அனைத்தையும் நாடும் கொப்பினால் மிடைந்தவர் உழப்பினர் தவத்தை மேவலால் மடந்தை நின் சேவடி வந்து நோக்கி. அடைந்தனன் அடியனன் ராமநாடையா, ராமநாதத்தை சொல்லியாச்சு. நான் ராமனுடைய ஆணையினாலே இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். குடைந்து நான் ஒருத்தது மட்டும் இல்ல, உலக அனைத்தையும் நாடும் கொப்பினால் மிடைந்தவர் உலப்பிலர். உலகம் பூராவிலும் உன்னை தேடுவதற்காக சென்று போயிருப்பவர் கணக்கிலாளர். எனக்கு ஏதோ தவறு இருக்கிறங்கிற காரணத்தினால நான் உன்னுடைய சேவடியை வந்து தொழ முடிந்தது. என் சேவடி வந்து நோக்க முடிந்தது, உன்னுடைய திருவடியை என்னால் நோக்க முடிந்தது. தவத்தை வேவலால் எனக்கு தவம் இருந்த காரணத்தினால, தவம் இருக்கின்ற காரணத்தினால மடந்தை நின் சேவடி வந்து நோக்கிய, உன்னுடைய திருவடியை வந்து பார்த்தேன். அதாவது இதுல வந்து இன்னொரு என்னன்னா, இந்த தாமதத்துக்கான காரணத்தையும் சொல்லியாச்சு. உலப்பிலர் உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருந்ததால் இந்த தாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிற அடுத்த பாடல நேரடியாவே வரும். இன்னொன்னு இந்த கொட்புங்கிற வார்த்தை பாருங்க, கோட்பாடுன்னு பொருள் கொடுத்திருக்காரு. கொள்கை கொள்கை கோட்பாடுங்க, கொள்ளுதல் கொள்ளுதல் கொள்கை. கொள்ளுதல்ங்கிறது எதை கொண்டிருக்கிறவர்களோ அது கொள்கை. கொள்ளுகை கொள்கை அதுதான் கொள்பாடு கோட்பாடு. கொட்புங்கிறது இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற ஒரு வார்த்தை போல இருக்கு. பூ விகுதி பெற்ற தொழிற்பெயர். இந்த மாதிரி சில சொற்கள்லாம் வழக்கு ஒழிக்கிறது. ஆமா, அதான் சொல்றேன். இந்த மாதிரி சொற்கள்லாம் கோட்பாடே இப்ப வழக்கு ஒழிந்துருச்சு. நிச்சயமா தினசரி இதுல சொல்றேன். கோட்பாடுங்கிறது தியரிக்கு சொல்லுவாங்க. ஈண்டு நீ இருந்ததை இடரின் வைகுறும் ஆண்டகை அறிந்திரன். அதற்கு காரணம் வேண்டுமே அறக்கரதம் வழுக்கம் வேரோடு மாண்டிலை ஈதலால் மாறு வேறுண்டோ. ஈண்டு நீ இருந்ததை இடரின் வைகுறும் ஆண்டகை அறிகிறேன். அதற்கு காரணம் வேண்டுமே அறக்கரதம் வர்க்கம் வேரோடு மாண்டிலை ஈதலால் மாறு வேறுண்டோ. ஈண்டு நீ இருந்ததை இடரின் வைகுறும் ஆண்டகை அறிந்திரன். அம்மா நீ நினைச்சிடாத, அவனுக்கு துன்பம் இல்லை நினைச்சிடாதே. கட்டத்துல உழன்று கொண்டிருப்பவனாகிய ஆண்டகை நீ இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஈண்டு நீ இருந்ததை இடரின் வைகுறும் ஆண்டகை அறிந்தில. இதற்கு எவிடன்ஸ் வேணுமா? அதற்கு காரணம் வேணுமே அப்படின்னு சொன்னா, அந்த காரணம்ங்கிறது நாட் ரீசன். சாட்சியம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியாதுங்கிறதுக்கு என்ன சாட்சியம் அப்படின்னு சொன்னா, அறக்கரதம் வர்க்கம் வேரோடு மாண்டில. அது இத அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அடுத்த நிமிஷம் வேறொருத்திருப்பான், கருவறுத்திருப்பான். இதெல்லாம் மாறி வேறு உண்டு. இந்த ஒரு காரணம் போடாதா? இது வரைக்கும் அறக்கர் வர்க்கம் உயிரோட இருக்குங்கிற ஒரு காரணமே அவனுக்கு நீ இங்க இருப்பது தெரியாது என்பதுக்கு சாட்சியா இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. போதாதான் ஐயுறல் உணரலை ஆழம் ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் வேறுட கையுற நெல்லியங்கனியின் காண்டியால் நெய்யுறு விளக்கனாய் நினையல் வேறென்றான். நெய்யுறு விளக்கனாய், நெய் விட்டு ஏற்றிய விளக்கை போன்றப்ப ஒளி பிரகாசமுடையவளே ஐயுறல் சந்தேகப்படாது. உனது அடையாளம் ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் உயர்வுட. உன்னை எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கு அடையாளம் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், எனக்கு அடையாளம்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அந்த உரை இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கை கரதாமலகம் சொல்லக்கூடிய உள்ளங்கை நெல்லிக்கனி உடல உனக்கு வேணுங்கிற சாட்சியம் எல்லாம் கிடைக்கும். பின்காண்டியம் கனியும் காண்டியம் இல்ல, இதுல அடையாளம்னு சொல்றது அந்த கணையாழியத்தான் சொல்றாரு. அது அல்ல, அது இன்னும் சொல்லுது உள்ளது, அது உள்ளது. அடையாளம் சொல்ல போற அதெல்லாம்
அப்புறம் சொல்ல போறாரு இன்னும் 20 பாட்டு அடிமுடி வர்ணனை இருக்கு, பதாதிகர வர்ணனை இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளங்கை விளக்கம் சொல்லியிருக்கேன். அதாவது மற்ற கனிகள் எல்லாம் உள்ளிருந்து அழுகி கொண்டு வரும், இது வெளியிலேருந்து அழுகி உள்ள போகும். கையில் எடுத்து பார்த்தோன்னே அந்த கனி கெட்டு போயிருக்குன்னு தெரியும். நெய்யோட விளக்கணையா நினையல் வேறு, இது வேறு மாதிரி நினையாதே என்று சொன்னான். இன்னைக்கு நமக்கு நடந்த மாதிரி தான். நீங்க வந்து வாசல் வரைக்கும் வந்தாச்சு, எங்க கார்டு இருந்தது, ஆனால் திறக்க முடியல, அந்த சாவி வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு சாட்சி, அதுக்கப்புறம் ஒரு அடையாளம் இருக்கு என்று அவர் இறைஞ்ச நோக்கி இரக்கமும் முனிவும் எய்தி நின்றவன் நிறுத்தன் அல்லல் நெறி நின்று குடிகள் 5 வென்றவன் அல்லனாகில் விண்ணவன் ஆக வேண்டும் நின்று உணர்வு உரையன் நன்று உணர்வு உரையன் தூயன் நவை இளன் போலும் என. ஒரு பாட்டுல எத்தனை இது பாருங்க, ஒரு நாள் என்று அவன் இறைஞ்ச நோக்கி இரக்கமும் முனிவும் எய்தி நின்றவன் நிறுதல் அல்லன் நெறி நின்று பொறிகள் 5 வென்றவன் அல்லனாகி விண்ணவன் ஆக வேண்டும் நன்று உணர்வு உரையன் தூயன் நவை இளன் போலும் என்ன என்று அவன் இவ்வாறெல்லாம் அனுமன் கூற இறைஞ்ச நோக்கி ஒரே நேரத்துல இரக்கமும் முனிவும் எய்தி அவனுக்கு ஒரே நேரத்துல கருணையும் கோபமும் தோண்டித்தான். ஏன் இரக்கம் தோண்டித்துன்னா, ஆஹா இந்த நேரம் உயிரோட நேரத்துல ஒருத்தன் வந்திருக்கானே. ஏன் கோபம் வந்ததுன்னா, நான் உயிரோட நேரத்துல என்னமோ பண்ணி இவ யாரோ ஒரு அரக்கனுடைய மாயமோ என்னமோ இருக்குமோ. இரக்கமும் முனிவும் எய்தி. இரக்கத்துக்கும் முனிவுக்கும் பின்னால் அடுத்த பாட்டு அரக்கனையாக. ஆமா, அடுத்த பாட்டு நின்றவன் உடனடியா அவன் டக்கு டக்கு அவனுடைய திங்கிங் வந்து பாயறது அங்க இங்க. நின்றவன் நிறுதன் அல்ல, நின்றவன் கட்டாயம் ராட்சசனா இருக்க மாட்டான். இப்படி வந்து சொல்லக்கூடியவன் நெறி நின்று பொறிகள் 5 வென்றவன். ஏதோ ஒரு தப்பான பெரிய தப்பு. 5 ஐம்புலன்களையும் வென்ற யாரோ ஒருத்தன் தான் இப்படி வந்து திடீர்னு இந்த இடத்துல வந்து இப்படி பேச முடியும். அப்படி இல்லைன்னா யாரா இருப்பான்? நல்லனாகில் விண்ணவனாக வேண்டும். இல்ல தேவலோகத்திலிருந்தே யாராவது ஒருத்தர் என்னுடைய புலம்பலை கேட்டு இங்க வந்து விட்டார்களா? நன்றுணர்வு உரையன் எதுவானாலும் நல்ல அறிவை புலப்படுத்தக்கூடிய சொற்களை சொல்கிறான். தூயன் பரிசுத்தமுடையவனாக தெரிகிறான். நவ இளன் போலும் இவன் குற்றமற்றவனே, குற்றமற்றவனாகவே இருக்க வேண்டும். இந்த பாடல்ல இந்த முனிவுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு பார்த்தா, ராமன் முதல்ல அனுமனை பார்க்கும்போது லட்சுமணன் சொன்ன பாடல் மாதிரியே இருக்கு. சொல்லின் செல்வன் முடியும். பாட்டு மனசுல அப்போ ராமனுக்கு அது அனுமன் தெரியாது, இப்போ சீதைக்கு ராமன் தெரியாது. கம்பேர் பண்ணக்கூடிய பாடம் லட்சுமணன் வந்து ராமர் வந்து லட்சுமணன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அயோத்தி தூக்கி போனோம்னா லட்சுமணன் பார்க்கும்போது 2 முயற்சினான்.